அந்த வனத்தில் கொஞ்சம் எலிகளும் முயல்களும் எதையோ பற்றி பேசிக் கொண்டிருந்தன. நண்பர்களே, நம்ம ஏரியாக்குள்ள தண்ணி இல்ல, சாப்பாடும் இல்ல. வருங்காலத்துல நம்ம சாப்பாடுக்கும் தண்ணிக்கும் என்ன பண்ண போறோம்? இதுக்கு கவலைப்பட வேண்டிய விஷயம் என்ன இருக்கு? அக்கப்பக்கத்துல போய் பாத்துக்கலாம். அக்கப்பக்கம் போறதுக்கு நமக்கு அனுமதியே கிடையாது. அக்கப்பக்கம் இல்லனாலும் பரவாயில்ல, காட்டுக்கு வெளியே போயிட்டு சாப்பாடுக்கு நம்ம தேடி பார்க்கலாம்ல. வெளியே போறது ரொம்ப பெரிய பிரச்சனையா ஆயிடும். பிரச்சனையை பத்தி நம்ம ஏன் கவலைப்படணும்? நம்ம பிரச்சனையை ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். சிண்டோண்ணே, இது சொல்றது ரொம்ப ஈஸி தான், ஆனா செய்யறது ரொம்ப கஷ்டம். முயற்சி பண்ணா ஆண்டவனே நமக்கு துணையா நிப்பான். நீங்க சொல்றீங்கன்னாக்கா நாங்க காட்டு விட்டு வெளியே போறதுக்கு ரெடியா இருக்கோம். அக்காட்டில் ஒரு சட்டம் இருந்தது. அதாவது ஒவ்வொரு மிருகமும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்தை தாண்டி மற்றொரு விலங்கினத்தின் இடத்திற்கு செல்லக்கூடாது. ஆனால் உணவின்றி அவர்கள் வருத்தப்பட்டனர். வாங்க நண்பர்களே, சாப்பாடுக்காக நம்ம காட்டு விட்டு வெளியே போய் தேடி பார்க்கலாம். சரி சரி வாங்க. அப்படியாக முயல்களும் எலிகளும் பக்கத்து காட்டிற்கு செல்ல முடிவெடுத்தனர். அந்த காட்டிலும் ஏராளமான விலங்குகள் வாழ்ந்து கொண்டிருந்தன. இந்த காட்டுக்குள்ள சுத்தி முத்தியும் பெரிய மிருகங்க தான் இருக்கு. இப்போ நம்ம சாப்பாடு எங்க தேடுறது? உயிரோட இருக்கணும்னாக்கா எங்கெங்கயாவது போய் தேடி கண்டுபிடிச்சு சாப்பிட்டே ஆகணும். இந்த காடு ரொம்ப பெருசு, சாப்பாடுக்கு நம்ம எங்கெங்கெல்லாம் போய் அலையிறது? வாங்க நண்பர்களே, போற வழியில ஏதாவது நல்ல ஏரியா கிடைக்கதான் செய்யும். அங்கு சென்ற முயல்களும் எலிகளும் உணவுக்காக அலைந்து கொண்டிருந்தன. இரவு வந்த பிறகும் அவர்களுக்கு உணவு கிடைக்கவில்லை. ராத்திரி ஆயிடுச்சு, எல்லாரும் பசியோட தூங்க போறோம். பசியாலும் உடலயர்ச்சியாலும் அவர்கள் அங்கு உறங்கிவிட்டனர். விடியற் காலையில் கண் திறந்த சிண்டு முயல் தொலைவில் ஒரு அழகான நீர் நிரம்பிய ஏரியை கண்டது. பரவாயில்ல, தண்ணி கிடைச்சிருச்சு. நண்பர்களே எந்திரிங்க, இங்க பாருங்க, நம்மளுக்கு தண்ணி கிடைச்சிருச்சு. உறக்கமிழுந்த அனைவருமே அந்த நீர்நிலையை கண்டனர். நண்பர்களே வாங்க குளத்துக்கிட்ட போலாம். நில்லுங்க, நம்ம அங்க போறதுக்கு முன்னாடி அதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். இது வேற ஒருத்தவங்களோட ஏரியா இருந்தா? புரா கரெக்டா தான் சொல்றான். காட்டோட ரூல்ஸ் என்னன்னாக்கா நம்ம யாரும் அடுத்த காட்டுக்குள்ள போக கூடாது. அடா, இது வேற காடு இல்லப்பா, இங்கேயுமா அதே ரூல்ஸ் இருக்கும். என்ன நடக்குதோ நடக்கட்டும், போலாம் வாங்க. அந்த ஏரியா வேற யாரோடது இல்லனாக்கா அந்த ஏரியாவை நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வந்துடலாம். அனைவரும் மகிழ்ச்சியுடன் ஏரியை நோக்கி சென்றனர். அருகில் வந்தபோது எதிர் திசையில் இருந்தும் கொஞ்சம் ஆமைகள் நீந்தி அவர்களை நோக்கி வந்தனர். யாரு நீங்க? இங்க ஏரியாக்குள்ள எதுக்காக வந்திருக்கீங்க? நாங்க எல்லாம் சாப்பிடறதுக்காக இந்த இடத்துக்கு வந்தோம். இங்க உள்ள சாப்பாடு எல்லாம் எங்களுக்கு தான், உங்களுக்கு கிடையாது. போங்க இங்க இருந்து. ஆமா, ரொம்ப ஆட்டம் போடாத, புரிஞ்சுதாப்பா? உன் கூட வந்த ஆமைகள் எல்லாம் கூட்டிட்டு இங்க இருந்து ஓடு பாப்போம். அப்படி நாங்க போலன்னா நீ என்ன பண்ணுவ? உங்களெல்லாம் அடி அடின்னு அடிச்சு மூஞ்ச வீங்க வச்சிருவேன். முட்டா பயல, கேன பயல, இது எங்களோட இடம்டா, ஓடுறா இங்க இருந்து. இரு பிரிவினரும் வாக்குவாதத்தில் ஏற்பட்டனர். நில்லுங்க நண்பர்களே, என்ன சின்ன பசங்க மாதிரி சட்டை போட்டுட்டு இருக்கீங்க? இங்க பாராம, எங்களுக்கு நல்லா தெரியும் இந்த ஏரியா யாருக்குள்ளதும் கிடையாதுன்னு. நீங்களும் நாங்களும் இப்பதான் நம்ம இங்க வந்திருக்கோம். நாங்க உங்களுக்கு முன்னாடியே வந்துட்டோம், அதனால இந்த ஏரியா எங்களுக்கு தான் சொந்தம். இல்ல, இந்த ஏரியா எங்களோடது. அது எப்படி உங்களோடது ஆகும்? எல்லாத்தோட முன்னாடி நாங்க தான் வந்தோம். முதல்ல நாங்க தான் வந்தோம். இரு பிரிவினருக்கும் இடையே சண்டை மூண்டது. இங்க பாருங்க, எங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த ஏரியா யாருக்குள்ளதும் கிடையாதுன்னு. நாங்க எல்லாரும் இந்த ஏரியாவை கைப்பற்றணும்னு நினைக்கிறோம், அப்படிதானே? ஆமா. இந்த ஏரியாக்கு யாரு ராஜான்னு சொல்லி சக்தியால இல்ல, புத்தியால பாப்போம். புத்திய வச்சா அது எப்படி? இந்த ஆமைங்கெல்லாம் முட்டாள் தான். நான் இவங்க கூட ரேஸ் வைக்க போறேன். அப்புறம் ரேஸ்ல இவங்கள தோக்கடிச்சு இந்த ஏரியாவை ஏன் கண்ட்ரோல்ல கொண்டு வர போறேன். யோசித்துக் கொண்டிருந்த முயல் இப்படி சொன்னது. இங்க பாருங்க, நான் என்ன விரும்புறேன்னாக்கா முயலுக்கும் ஆமைக்கும் ரேஸ் வச்சு பார்க்கலான்னு. யாரு ஜெயிக்கிறாங்களோ அந்த ஏரியா அவங்களுக்கு சொந்தம். ரொம்ப யோசிக்காம ஆமையும் ஒத்துக்கொண்டது. எங்களுக்கு ஓகே தான்பா. இரு பிரிவில் இருந்தும் ஒருவரென போட்டிக்கு முன் வந்தனர். என் நண்பர்களுக்கு பதிலா நான் போறேன். நான் இந்த ஆமையை சீக்கிரமா தோக்கடிச்சிருவேன். வாயை பொத்து ஏலி, இந்த ரேஸ் சின்ன குழந்தைங்க விளையாட்டு கிடையாது. நான் நம்ம குரூப்ல இருந்து நான் தான் பங்கெடுக்க போறேன். அடா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ என்ன ஈஸியா தோக்கடிச்சலானா? ஆமா ஆமா, ஒன்னு நான் ஈஸியா தோக்கடிச்சிருவேன். குழந்தைகளா, நம்ம இத ரேஸ் வச்சிட்ட பிறகுதான் தெரியும் யாரு ஜெயிப்பாங்கன்னு. பாத்துக்கலாம். அப்படியாக ஆமையும் முயலும் ஓட்டப்பந்தயத்திற்கு ரெடியானார்கள். லால் ஆமையும் சிண்டு முயலும் பந்தயத்திற்கான ஸ்டார்டிங் லைனில் வந்து நின்றனர். இங்க பாருங்க, யார் இங்க இருந்து போய் அந்த ஏரியாவை டச் பண்ணிட்டு திரும்பி இந்த பக்கம் வராங்களோ அவங்க தான் இந்த ரேஸை ஜெயிச்சாங்க. எனக்கு ஓகே தான்ப்பா. சில நிமிடங்களில் பந்தயம் தொடங்கியது. சிண்டு முயல் மின்னல் வேகத்தில் ஓடத் தொடங்கியது. லால் ஆமை மெல்ல மெல்ல நடக்க தொடங்கியது. ஓடு லால் சிங் ஓடு, ஓடு லால் சிங் ஓடு. பரவாயில்ல சிண்டு, வேகமா ஓடு. ஓகே சிண்டு, ஓடு.
ஆரம்பத்திலேயே சிண்டு முயல் ஆமையை விட வெகு தூரத்திலே எட்டியிருந்தது. இதை பார்த்த போலு, இந்த ரேஸ் கண்டிப்பா நம்ம தான் ஜெயிக்க போறோம். பாருங்க சிண்டு எவ்வளவு வேகமா முன்னாடி போயிட்டான். ஆமையை விட வெகு தூரத்தில் சென்றிருந்த சிண்டு முயல் ஒரு இடத்தில் சென்று நின்று திரும்பி பார்த்தது. இந்த லோக்கல் வண்டி என்கிட்ட ஜெயிக்கிறதா? கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் கண்ணுக்கே தெரியல. தன்னுடைய வேக திறமையில் திமிர் கொண்ட முயல் இப்படி நினைத்தது. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஆமைக்கு என் பக்கம் வர வரைக்கும் சாயந்தரம் ஆயிடும். இப்படி நினைத்த சிண்டு முயல் ஒரு மரத்தடியில் உறங்கிவிட்டது. அப்போதும் லால் சிங் ஆமை மெல்ல மெல்ல நடந்து முன்னேறி கொண்டிருந்தது. இந்த பக்கம் சிண்டு முயலின் கூட்டாளிகள் அவனை எதிர்பார்த்து நின்று கொண்டிருந்தனர். இந்த சிண்டு ஏன் இவ்வளவு நேரமாயி வரல? ஆமா, இவ்வளவு நேரத்துக்குள்ள அவன் இங்க வந்து சேர்ந்திருக்கணுமே. இந்த ஆமைகள் எல்லாம் தோக்கடிக்கிறது நமக்கு கை வந்த கலையாச்சே. ஆமை அப்போதும் மெல்ல மெல்ல நடந்து கொண்டிருந்தான். தன்னுடைய திறமையில் மதிக்கெட்டாடிய சிண்டு முயல் ஆழ்ந்த உறக்கத்திற்குள் சென்று விட்டது. வெற்றியை மட்டும் இலக்காக்கி கொண்ட ஆமை மெல்ல மெல்ல நடந்து தூங்கிக் கொண்டிருந்த முயலையும் கடந்து சென்றது. மெல்ல மெல்ல அன்றைய பகல் நகர்ந்து இரவு வந்தது. சிண்டு முயலுக்கு தூக்கம் கலைந்தது. அடேங்கப்பா, சாயந்தரம் ஆயிடுச்சே. நான் தூங்கிட்ட பிறகு இந்த ஆமை என்னை தாண்டி போயிடுச்சோ என்னமோ தெரியலையே. சில நொடிகளிலேயே குதித்து பாய்ந்த முயல் ஆமையை கடந்து சென்று நின்றது. திமிருடன் அவன் கூறினான், ஏ லோக்கல் வண்டி, நீ 7 ஜென்மம் எடுத்தாலும் என்னை ஜெயிக்க முடியாது. கண்ணிமைக்கும் நேரத்தில் வெகு தூரம் தாண்டிய திமிர் பிடித்த முயல் இப்படி நினைத்தது. சிங்கம் தான் வேட்டையை எப்படி துடிக்க துடிக்க சாவடிக்குதோ அதே மாதிரி இந்த ஆமையை அவமானப்படுத்தி நான் தோக்கடிக்க போறேன். நான் ஒரு வேலை செய்ய போறேன். ஒரு முறை நான் இங்கேயும் படுத்து தூங்க போறேன். இன்னொரு முறை நான் அந்த ஆமையை முன்னாடி போக விட போறேன். அதுக்கப்புறம் அழகா அதை தோக்க அடிச்சிட்டு நான் தான் ரொம்ப பெரிய ஆளுன்னு காட்டிக்க போறேன். ஓட்டப்பந்தயத்தில் தன்னை வெல்ல யாராலும் முடியாது என்ற பெருமை கொண்ட முயல் மீண்டும் தூங்குவதற்காக தயாரானது. தூங்குறதுக்கு முன்னாடி நான் முள்ளு செடியும் மரத்தையும் கொண்டு வந்து இங்க போட்டு வச்சிடுறேன். அப்படி நான் தூங்கிட்டாலும் இந்த முள்ளு செடியும் இந்த கட்டைகளும் அதை முன்னாடி போக விடாது. சுகமான குளிர்காற்றில் மிக சுகமாக உறங்கியது அந்த முயல். இந்நேரத்தில் ஆமை பதற்றம் இல்லாமல் இலக்கை நோக்கி முன்னேறி கொண்டிருந்தது. நம்ம ஸ்லோவா போறோமோ வேகமா போறோமோ அதெல்லாம் தேவையில்லை. நம்மளோட கோல் கரெக்டா இருக்கணும். ஜெயிக்கிறவங்க அவங்க தான், யார் அவங்க கோல்ல கரெக்டா போய் அடிக்கிறாங்களோ. தன்னை ஒரு மிகச்சிறந்த ஓட்டப்பந்தய வீரராக கருதி கொண்டிருந்த சிண்டு முயல் அந்த மரத்தடியில் ஓய்வெடுக்க அமர்ந்தது. ஆனால் அந்தி பொழுதும் குளிர்ந்த காற்றும் அதை ஆழ்ந்த உறக்கத்திற்கு எடுத்துச் சென்றது. மழையில் சிதறி கிடந்திருந்த முட்செடிகளையும் கம்புகளையும் கண்ட ஆமை, இது கண்டிப்பா அந்த முயலோட வேலையா தான் இருக்கும். ஆமை மிக அமைதியாக வழியில் கண்ட அந்த தடைகளை அகற்றி பயணத்தை தொடர்ந்தது. இப்போது இரவாகிவிட்டது. ஆமை மெல்ல மெல்ல நடந்து பதற்றம் இல்லாமல் பினிஷிங் லைனுக்கு பக்கத்தில் வந்துவிட்டது. இங்கு அப்போதுதான் முயல் கண் விழித்தது. அடேங்கப்பா, ராத்திரி ஆயிடுச்சு. இனிமே நான் ரொம்ப வேகமா ஓடி ஆகணும். ஒருவேளை இந்த ஆமை ஜெயிச்சிடுச்சுனா? தன் தவறை உணர்ந்து கொண்ட சிண்டு முயல் வேகமாக குதித்து பாய்ந்தது. வெகு தூரம் தாண்டிய முயல் தொலைவில் கண்டது பினிஷிங் பாயிண்டை தொட முயலும் ஆமையைத்தான். அட, இந்த ஆமை அவ்வளவு தூரம் எப்படா போச்சு? பதற்றம் கொண்ட முயல் கவனமற்று ஓடிக்கொண்டிருந்தது. இதை கண்ட ஆமைகள், ஓடு லால் சிங் ஓடு, அந்த முயல் உன் பின்னாடியே வந்துட்டு இருக்கு. ஆனால் பதற்றத்தில் ஓடிக்கொண்டிருந்த முயல் கால் தடுமாறி கீழே வீழ்ந்தது. என் காலு! ஆமையோ பினிஷிங் லைனை தொடும் அருகில் வந்துவிட்டது. அட சிண்டு, ஓடு, இல்லனா நம்ம எல்லாரும் தோத்து போயிடுவோம். எழுந்து நின்ற முயல் தன்னுடைய அனைத்து சக்தியையும் பயன்படுத்தி அப்போது ஆமை பினிஷிங் லைனை தொட தயாரானது. திமிர் பிடித்த முயல் தன் முழு பலத்துடன் ஓடி ஆமையின் பின்னால் வந்து நின்றது. ஆனால் அதற்குள் ஆமை பந்தய கோட்டை தாண்டி இருந்தது. நான் ஜெயிச்சிட்டேன். நான் அந்த முயலை தோக்கடிச்சிட்டேன். நாங்க ஜெயிச்சிட்டோம். இதை பார்த்த முயல்களும் எலிகளும் அழத் தொடங்கினர். அதற்கு பின் அந்த இடம் வெற்றி பெற்ற ஆமைகளுக்கு கிடைத்துவிட்டது. நண்பர்களே, இந்த கதை நமக்கு கற்றுத்தருவது என்னவெனில், மன உறுதியும் கடின உழைப்பும் இருந்தால் எந்த சிக்கலையும் சமாளித்து வெற்றி பெறலாம் என்பதைத்தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம லைக்கும் ஷேரும் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.